அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா நம்ம மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான்னு பாருங்களே. நபிசுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் ஒருத்தருக்கு கவலையோ துக்கமோ தலைவலியோ எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவருக்கு ஏதாச்சும் காலில் ஒரு முள் குத்திருச்சுனாலும் கூட அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தெல்லாம் மன்னிச்சிடறான் நம்ம அப்படின்னு நபிசுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் நபிசுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும், முஸ்லீமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சோதனையும் கொடுப்பான், விபத்துக்களை கொடுப்பான். அந்த விபத்தில் எப்படியெல்லாம் வரும்னா, சில சமயம் உயிரினால் வரும், சில சமயம் பொருள்னால் வரும், சில சமயம் வியாபாரத்தில் வரும், சில சமயம் நம்ம செல்வத்தால் வரும். இப்படியெல்லாம் வேதனையும் சோதனையும் எல்லாத்தால கொடுப்பான். இது கொடுக்கறனா அல்லாஹாலா அவருடைய பாவங்கள் எல்லாம் மரத்துலேருந்து இலைகள் உதிர்கிற மாதிரி உதிரை செய்திருவானாமா. அப்புறம் கடைசியில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர் மரணிக்கின்ற பொழுது எந்த பாவமும் செய்யாத நிலையில் மரணிப்பாராமா. எனவே நமக்கு ஏதாச்சும் ஒரு கவலையோ துக்கமோ சோகமோ ஏதாச்சும் தலைவலியோ ஏற்பட்டுச்சுன்னா, அது பெருசாக பொறுப்பெடுத்தாமல் அல்லாஹ் தஆலா நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான் அப்படிங்கிற நினச்சிட்டு அதை பற்றி யோசிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.